ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்கூல் மூவி பார்க்கலாமா? வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் எல்லாருமே ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்கூலில் போச்சு போச்சு அந்த பொண்ணு வந்துட்டாளா? ஆமாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயந்த மாதிரி இருக்காங்க. யார் வராங்கன்னா நம்ம ஹீரோயின் சானியா தான். சானியாவை பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அப்படியே இறங்கி நிற்கும்போது ஸ்கூல் பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போச்சு போச்சு பாம்பு பொண்ணு வந்துட்டா, பாம்பு பொண்ணு வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே இங்கே ஓடுறாங்க. அவன் முன்னாடி நிற்காதீங்க, நின்னா நம்மளும் செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல் பசங்களும் ஓடி போகிறாங்க. என்னதான் எல்லா ஸ்கூல் பசங்களும் ஓடி போனாலும் நம்ம ஹீரோ ஃபியூசியான் மட்டும் அப்படியே சிலையாகவே நின்றுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, ஓ இவ தான் பாம்பு பொண்ணா, நான் பார்த்தே ஆகணும்னு போக அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. இவ பேர் லூசியா. லூசியன் நேராக ஹீரோ கிட்ட, ஃபியூசியன் எங்கே போகிற? அந்த பொண்ணை பார்க்கவே போகிற? சானியா ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, அவள் பாம்பு பொண்ணு, யாருனாலும் கொத்திடுவா, அவகிட்ட போவாத, அவகிட்ட யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க, அதனாலேயே அந்த பொண்ணுக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க, நீயும் போகாத, நீ போனேன்னா இறந்து போயிடுவேன், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்ல ஹீரோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக அவகிட்ட போக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்ப போகிறான். இருந்தாலும் இந்த லூசியா பொண்ணு விடுற மாதிரி இல்லை. போகாத ஃபியூசியான், போகாத ஃபியூசியான்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ, இல்லை நான் போக தான் போகிறேன், நீ எந்த ஆதாரத்தை வச்சு சானியா ஒரு சூனியக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு இந்த லூசியா எனக்கு நல்லாவே தெரியும், என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டுருப்பா. அங்கே ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஐ லவ் யூன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் ஒரு பார்வை தான் பார்ப்பா. மேலேருந்து ஒரு கம்பி வந்து நேராக அந்த பையனோட வயிற்றுலையே சொருவிடும். அந்த பையனும் இறந்து போயிடுவான். இந்த லூசியா பொண்ணு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போகாதன்னு சொல்ல ஹீரோ, கண்டிப்பாக நான் போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட, சானியா உன்கிட்ட பேசலாமா? உன்னை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு கையை கொடுக்க போக, அப்போ தான் ஹீரோயின் ஹீரோவோட முகத்தையே பார்க்குறா. சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போச்சு போச்சு இந்த பொண்ணுக்கிட்ட போய் இந்த பையன் பேசிட்டானே, இனிமேல் எப்படி, கண்டிப்பாக உயிரோடு இருக்க போகிறதில்ல, நைட்டுக்குள்ளே செத்துருவான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு கூட செத்துருவான், எதுக்காக இவன் போய் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான், அவள் ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, அவள் எல்லாருமே சாகடிச்சிருவான்னு சொல்லிட்டு எல்லாருமே புறணி பேசிகிட்டே இருக்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் தைரியமாக சானியா கிட்ட, சானியா என்னோட ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்க, சானியா நீ என்னதான் சொல்கிற, உண்மையாகவே நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்க போறியா, ஆபத்தில் கால் வைக்க போகிறேன்னு சொல்ல ஹீரோ, பரவாயில்ல நீ என்னோட ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்ல ஹீரோயினும், சரி நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கேன், இதுதான் என்னோட அட்ரஸ், இனிமேல் நம்ம பேசலான்னு சொல்ல, அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த லூசியா பொண்ணு கூட வாங்காத ஃபியூசியான், அவள் சூனியக்காரி கூட பேசினா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறா, என்ன ஃபியூசியான் உனக்கும் பயமாயிருச்சா, சரி போன்னு சொல்ல ஹீரோ, இல்லை எனக்குலாம் பயமாகலை, கூட அந்த கார்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வாங்குறான். கரெக்டாக ஒரு பூந்தொட்டி ஹீரோ மேலேயும் விழப்போக ஹீரோ கொஞ்சம் தள்ளிக்கிறான். கையில் தான் அடிபட்டுருது. இந்த லூசிய பொண்ணு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, சொன்னல இந்த கெட்ட பொண்ணு கூட சேராதன்னு, பாரு சூனிய வச்சுட்டா, இனிமையாட்டு அவகிட்ட பேசாத, இவகிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க செத்து தான் போவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் கொடுத்த கார்டை கையில் வச்சுட்டு அப்படி எல்லாரும் முன்னாடியும், ஓ அப்படியா, நான் சானியா கூட சேர்ந்தா செத்து போயிடுவேனா, சரி இனிமேல் சானியா எனக்கு ஃப்ரெண்டாக வேண்டாம், நான் அவளை காதலிக்க போகிறேன், ஆமாம் அவளை துரத்தி காதலிக்க போகிறேன்னு சொல்ல, இங்கே லூசியா உனக்கு என்ன பைத்தியமா, இப்படிலாம் பண்ணாத, அந்த பொண்ணு சூனியக்காரி சொன்னால் உனக்கு புரியுதா இல்லையா, அவள் கூட சேர்ந்தனா நீயும் செத்து போயிடுவ, உனக்கு ஒன்று தெரியுமா, அவளை யாரெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க, அதுவும் 7 நாளுக்குள்ள, நீயும் 7 நாளில் செத்து போக போறியா, தயவு செஞ்சு அவளை வேண்டான்னு சொல்லிடுன்னு சொல்ல ஹீரோவும், பரவாயில்ல 7 நாள் தானே, நான் 7 நாளில் உயிரோடு இருந்து காமிக்கிறேன்னு சொல்ல, சானியா ஹீரோ கிட்ட, அப்படியா உன்னால் 7 நாள் உயிரோடு இருக்க முடியுமா, சரி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னல, நீ 7 நாள் உயிரோடு இருந்து காமி, அதுக்கப்புறம் நானும் உன்னோட லவ்வை ஏற்றுக்கிறேன்னு சொல்ல ஹீரோ, பரவாயில்ல நான் கண்டிப்பாக 7 நாள் உயிரோடு தான் இருக்க போகிறேன், ஐ லவ் யூ சானியான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க. இந்த லூசியா பொண்ணு எவ்வளவோ சொல்லுது, ஃபியூசியான் இதே மாதிரி தான் நிறைய பசங்க சானியாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 7 நாள் சவாலாக ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே என்ன ஆனாங்கன்னே தெரியாது, அதனால நீயும் லவ் பண்ணாதன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை நான் அவளை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போது மொதல் நாள் தான் காமிக்கிறாங்க. மொதல் நாள் நம்ம ஹீரோயின் அழகாக படம் வரைஞ்சிட்டு இருக்க, ஹீரோ தான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு, சானியா நீ ரொம்ப அழகாக படம் வரைகிறேன்னு சொல்ல ஹீரோயின், அப்படியா ஃபியூசியான், நான் நல்லா வரைகிறேனா, உனக்கு என் கூட இருக்க பயமா இல்லையா, உனக்கு ஏதாட்டும் ஆயிருமோன்னு கேட்க ஹீரோ, எனக்கு என்ன ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ லவ் யூ சானியான்னு சொல்லிகிட்டே இருக்க ஹீரோயினும், ஓ அப்படியா சரி,
இப்போ இந்த படத்துக்கு கண்ணு வரைய போகிறேன், கண்ணு வரையும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு கண்ணு வரைய போகிறா. கரெக்டாக லைட்லாம் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகும்போது அங்கேருந்து நிறைய பாம்புலாம் வருது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னடா என்னை சுற்றி இவ்வளோ பாம்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டார்ச் அடித்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு நம்ம ஹீரோவை கொத்த வருது. உடனே ஹீரோ வந்து பக்கத்துல இருந்த கத்தியை வச்சு அந்த பாம்பை வெட்டிட்டான். இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அந்த படத்துல ஏதோன்னு ஸ்மெல் வர மாதிரி இருக்கே, ஒருவேளை இந்த படத்தால தான் பாம்பு வருதோன்னு சொல்லிட்டு அந்த படத்தை எரிச்சிட்டான். சானியா கேட்குறா, ஃபியூசியான் என்ன தப்பிச்சிட்டியா? இப்போதைக்கு அந்த பாம்பு உன்னை கொத்தி இருக்கும், நீயும் செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, சாகாம தப்பிச்சிட்ட. ஆமா, உனக்கு பாம்பு கதை தெரியுமா? என்னதான் நம்ம பாம்பு கிட்ட நல்ல விதமா இருந்தாலும் கடைசியில் அந்த பாம்பு கொத்த தான் செய்யும். ஏன்னா அதுதான் அதோட குணம். அதே மாதிரி தான் நானும். நீ வந்து நல்லா யோசிச்சுக்கோ, இன்னுமே டைம் இருக்குது. நீ என்னை காதலிக்கணுமான்னு கேட்க ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, நான் ஒன்றை தான் காதலிப்பேன். என்ன தான் நீ சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ பாம்பாக இருந்தால் கூட நான் ஒன்றை தான் லவ் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோயின், அப்படியா, நீ என்ன தான் லவ் பண்ணுவியா? சரி, நீ இப்படி சொன்னதுக்காகவே நான் உனக்கு பரிசு தரேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ரொமான்டிக்காக உதட்டில் முத்தம் கொடுக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவளோட பல்லு எல்லாமே பாம்பு பல்லு மாதிரி ஆயிடுது. ஹீரோவை கடிக்க போகிறா. கரெக்டாக அங்கே லூசியா வந்துடுறா. லூசியா நிறைய செக்யூரிட்டி எல்லாருமே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்ல ஹீரோ கேட்குறான், லூசியா இங்கே என்ன வந்த? சே, நல்ல விஷயத்த நீ கெடுத்துட்டேன்னு சொல்ல அதுக்கு லூசியா, நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், உனக்கு தெரியுதா இல்லையா? நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் அந்த சானியா உன்னை கொன்றுப்பா. இல்லை சானியாலாம் என்னை கொல்ல மாட்டான்னு ஹீரோ சொல்ல உடனே லூசியா, ஃபியூசியான் நீ அவளை மட்டும் நம்புற, நான் சொல்கிறது எதையுமே நம்ப மாட்டேக்க. உனக்கு புரியுதா இல்லையா? நான் எதனால இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ஹீரோ கேட்டும் கேட்காத மாதிரி நேராக சானியாவோட கையை பிடிச்சி அவள் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். லூசியா மனசுக்குள்ளே நான் எப்படி ஃபியூசியான இந்த சானியா கிட்ட இருந்து காப்பாற்ற போகிறேன்னே தெரிலன்னு யோசிச்சுட்டே இருக்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின், என்ன உனக்கு பயமாக இருக்கா? என்னை விட்டுட்டு போகணுன்னா இப்போ கூட விட்டுட்டு போன்னு சொல்ல ஹீரோ, இல்லை நான் விட்டுட்டு போக மாட்டேன். நீ சொன்ன 7 நாள் சவலில் 4 நாள் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 நாள் மட்டும்தான். அந்த 3 நாள் கழிச்சு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக போகிற. அதுக்கப்புறம் நான் வந்து எப்பவுமே உன் கூடவே இருக்க போகிறேன். சரி, நாளைக்கு பார்க்குறேன், பாய், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வந்து தகராறு பண்ணுறான். பொண்ணு, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஒரு நாள் மட்டும் கூட வரியான்னு கேட்க அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆனானே காமிக்கல. அதே சமயம் ஹீரோயின் தன்னோட வீட்டில் வச்சு யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கா. செல்லங்களா, இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்காக தான் இந்த காலு கை எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமாகவே உங்களுக்கு புது காலு கை எல்லாமே கொண்டு வர போகிறேன். என்னோட குட்டிங்க எல்லாருமே நல்லா வளரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்து அப்படியே பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் 2 பேருமே கிளாஸ் ரூம்குள்ளே போய் ஹீரோ என்னடா யாருமே வரலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே யாரெல்லாம் வராங்கன்னா லூசியா, நிறைய பசங்க எல்லாருமே வராங்க. லூசியா ஹீரோயினை பார்த்து, சூனியக்காரி, நேற்று பக்கத்து கிளாஸ் பையன் உன்கிட்ட தான் கடைசியாக பேசியிருக்கான், சொல்லு, அவனை எங்கே மறைச்சி வச்சிருக்க, என்ன பண்ண சொல்லுன்னு கேட்க உடனே ஹீரோ, சும்மா பேசாத லூசியா, எப்போ பார்த்தாலும் சானியாவை ஏதாட்டும் சொல்லிட்டே இருக்காதுன்னு சொல்ல அதுக்கு லூசியா, ஃபியூசியா, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, நீயே சானியா கிட்ட கேளு, சானியா தான் கடைசியாக பக்கத்து கிளாஸ் பையன்கிட்ட பேசினான்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமாம், நேற்று பக்கத்து கிளாஸ் பையன் என்கிட்ட வந்து பேசினா, அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியாதுன்னு சொல்ல உடனே லூசியா, என்ன ஆச்சுன்னு தெரியாதா? அந்த பக்கத்து கிளாஸ் பையன் உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் காணாமல் போயிட்டான். நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. இங்கே பாரு, உன்கிட்ட நின்று பேசின ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நல்லா பார்த்துக்கிட்டியா? உன்கிட்ட தான் கடைசியாக பேசியிருக்கான். அவனை என்ன பண்ண சொல்லிடின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோயின், இல்லை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறா. அதுக்கு லூசியா, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவை பார்த்து, ஃபியூசியன், இப்போ மட்டும் உனக்கு தெரிஞ்சிட்டா, நான் எப்படியாட்டும் உன்னை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நேராக அவளோட ஸ்கூல் பசங்க முன்னாடி, எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த பாம்பு பொண்ணு சானியா நேற்று நம்ம பக்கத்து கிளாஸ் பையனை சாகடிச்சிருக்கா, இல்லைன்னா காணாமல் போக வச்சிருக்கா. அதே மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்களும் அதில் ஒருத்தராக விரும்புகிறீங்களா? தயவு செஞ்சு கேளுங்க, எப்படியாட்டும் இந்த சானியாவை நம்ம ஸ்கூல்ல இருந்து துரத்தணும், அதுவும் அடிச்சு துரத்தணும். எப்படியாட்டும் இந்த சூனியக்காரியை நம்ம ஸ்கூல்ல விட்டு துரத்தினா மட்டும்தான் நம்மலாம் உயிரோடு இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். நீங்கள் எல்லாருமே என் கூட வருவீங்க தானேன்னு கேட்க இந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே,
ஆமா. நாங்க கண்டிப்பா சானியாவை இந்த ஸ்கூல விட்டு தொரத்துவோம். கண்டிப்பா தொரத்துவோம்ன்னு சொல்லிட்டே இருக்க, லூசியாவும், ஆமா, ஆமா வாங்க. இந்த பொண்ண இந்த ஸ்கூல விட்டு தொரத்தலான்னு சொல்லிட்டு எல்லாருமே தூண்டி விட்டுட்டே இருக்கா. வாங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டே இருக்க, அந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின தள்ளி விட்டுர்றாங்க. அடிக்கவும் போறாங்க. யார் வந்து காப்பாத்துறாங்கன்னா, நம்ம ஹீரோ தான். லூசியா பொண்ணுக்கு செம்ம கடுப்பாயிட்டு. லூசியா பொண்ணு நேரா ஹீரோ கிட்ட, "ஃபியூசியான் இன்னுமா அவள காப்பாத்துற? அவ வந்து ஒரு கொலைகாரின்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "அவ கொலை பண்ணாளா இல்லையான்னு போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு மேல சானியா மேல ஒரு அடி விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறான். அப்போன்னு பார்த்து லூசியா பொண்ணு கத்தி, "இந்த பாரு ஃபியூசியான், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ என்னனாலும் பண்ணு. ஆனா தயவு செஞ்சு சானியாவோட வீட்டுக்கு மட்டும் போயிடாத. ஏன்னா சானியாவோட வீட்டுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க யாருமே திரும்பி வந்ததே கிடையாது. உனக்கு கேட்டுச்சா இல்லையா? நான் சொல்றதை கேட்டுக்கோ. சானியாவோட வீட்டுக்கு மட்டும் போயிடாத. கெஞ்சி கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இங்கே ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோட்டோ வருது. அதாவது ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டு, கொலகாரியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விடாதீங்க அப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோ வாங்கி பார்க்குறான். பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பசங்களாம் இப்படி எழுதியிருப்பாங்க, அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு போக போகிறான். உடனே ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சி, "ஃபியூசியன் எங்கே போகிற? இந்த மெசேஜை பார்த்து நம்ம கிளாஸ் பசங்க கிட்ட சண்டை போட போறியா? இது எப்போவுமே நடக்கிறது தான். எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி தான் சொல்லுவாங்க. விடு, எனக்கு பழகி போயிட்டு. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இன்னைக்கு 7வது நாள் தானே, அதனால நீ என் கூட என் வீட்டுக்கு வர்றியா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உனக்கு பயமாக இருந்தால் விட்டுரு, வேண்டாம் பரவாயில்லன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "சானியா என்ன இப்படி கேட்டுட்ட? நான் கண்டிப்பாக வருவேன்னு" சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். இந்த லூசியா பொண்ணு கிளாஸில் வச்சு, "ஃபியூசியான் தயவு செஞ்சு சானியாவோட வீட்டுக்கு மட்டும் போயிடாதன்னு சொல்லியிருப்பால." அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே நிற்க, அதுக்கு ஹீரோயின், "பரவாயில்ல, உனக்கு வேண்டானா விடு, வர வேண்டான்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி, "நான் கண்டிப்பாக வருவேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறான். இப்போ ஹீரோயினோட வீட்டு முன்னாடி நின்று ஹீரோ மனசுக்குள்ளே, "ஓ, இதுதான் சானியாவோட வீடா? இந்த சானியாவோட வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் மறைச்சி வச்சுருக்கான்னு நானும் பார்க்க தான் போகிறேன்னு" சொல்லிட்டு சானியாவோட வீட்டுக்குள்ளே போகிறான். போனதுக்கப்புறம், "சானியா, எதுக்காக இங்கே என்ன வர சொன்ன? சரி, இங்கே என்ன தான் வச்சுருக்க? நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "ஃபியூசியான் என்னை பார்த்து உனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி தானே? எல்லாரும் சொல்கிற மாதிரி, அதான் நம்ம கிளாஸ் பசங்களாம் சொல்கிறாங்களே, எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் அப்படியே கொன்று புதைச்சிருவேன்னு, அதே மாதிரி தானே நீயும் நினைக்கிற? இந்த வீட்டில் நிறைய பசங்களை நான் கொன்று புதைச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? என்னை சந்தேகப்படுறதானேன்னு" கேட்க, ஹீரோ, "இல்லை இல்லை, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வரலன்னு" சொல்ல, ஹீரோயின், "இல்லை, நீ அப்படி தான் சொல்ல வர. உனக்கு பயமாக இருந்தால் இந்த வீட்டை விட்டு போயிறேன்னு" சொல்ல, ஹீரோ, "இல்லை, நான் உன்னை விட்டு போக போகிறதா இல்லை. நான் இன்னைக்கு உன் கூட தான் இருப்பேன். நான் எவ்வளோ ஆசையாக உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமான்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "சரி, நீ என் கூட ஒன்றா இருக்கணும் அப்படி தானே? ஃபியூசியான், நீ உன்னோட சட்டையெல்லாம் கழுத்து, நான் உன்னை பார்க்கணுன்னு" சொல்ல, ஹீரோவும் ஆசை ஆசையாக சட்டை எல்லாத்தையுமே கழுத்துறான். ஹீரோவோட கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்குது. அந்த நெக்லஸை தொட்டு பார்த்துட்டு, "ஃபியூசியான், இந்த நெக்லஸை மாதிரி நீயும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு" சொல்லிட்டு அப்படி கட்டி பிடிக்க, ஹீரோவும் சும்மா விடுற மாதிரி இல்லை. ஹீரோயினை பெட்டில் தள்ளி அப்படி முத்தம் கொடுக்க போகும்போது சானியா எந்திரிச்சு, "ஃபியூசியான் ஒரு நிமிஷம் நின்று, நீ போய் குளிச்சுட்டு வா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். தயவு செஞ்சு நீ கீழே உள்ள ரூமுக்கு மட்டும் வந்துடாதன்னு" சொல்ல, உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு அப்படி கீழே வரான். அப்போ ஹீரோயின் வரா. ஹீரோயின் ஃபியூசியான் கிட்ட, "ஃபியூசியான் இங்கே என்ன பண்ணுறேன்? நான் தான் கீழே வரக்கூடாதுன்னு சொன்னேன்லாம்" கேட்க, அதுக்கு ஹீரோ, "இல்லை, நான் குளிச்சிட்டேன், அதனால தான் உன்னை தேடி வந்தேன்னு" சொல்ல, ஹீரோயினும், "சரி சரி, நீ மேலே போ, நான் வரேன்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "சானியா நீ என்ன பண்ண போகிறேன்னு" கேட்க, அதுக்கு ஹீரோயின், "நான் சமைக்க போகிறேன்னு" சொல்லிட்டு ஒரு கத்தியை கையில் வச்சிருக்கா போல இருக்கு. அந்த கத்தியை ஹீரோ கிட்ட காமிச்சு, "இங்கே பார்த்தியா, நான் சமைக்க போகிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோவை குத்துற மாதிரியே காமிக்கிறா. ஹீரோ அதை பயந்து, "எம்மா தாயி, கத்தியை கீழே போடுன்னு" சொல்ல, ஹீரோ, "சரி சரி, நானே போய் சமைச்சிக்கிறேன், நீ மேலே போன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "சானியா, நீ சமைக்க தானே போகிறேன், நீ ஒன்றும் தனியாக சமைக்க வேண்டாம், நானும் உன் கூட வந்து சமைக்கேன்னு" சொல்லிட்டு அவள் கையில் ஒரு கவர் வச்சிருக்கா. "குடு குடு, சமைக்கிற பொருள் தானே, குடுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கவர் கீழே விழுந்துருது. கவருக்குள்ள சதை எல்லாமே இருக்கு, எலும்பு கூடு கூட இருக்கு. இதை பார்த்த ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிற்க, ஹீரோயின் சொல்கிறா, "போச்சு, இனிமே என்னோட குட்டிங்க யாரும் ஒன்று சும்மா விட மாட்டாங்க, இப்போ வரப்போகிறாங்கன்னு" சொல்ல, ஹீரோ பயந்து போய் நிற்க, கரெக்டாக ஒரு நாய்க்குட்டி வந்து நம்ம ஹீரோவை கொஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ எந்திரிச்சு, "சானியா, இந்த நாயை தான் நீ குட்டின்னு சொன்னியான்னு" கேட்க, ஹீரோயின், "ஆமாம் ஆமாம், இந்த குட்டி தான் என்னோட குட்டி, நான் ஆசை ஆசையாக வளர்த்தேன். அந்த எலும்பு துண்டு, சிக்கன் எல்லாமே இதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்ட தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட செல்லத்துக்காக பார்த்து பார்த்து சிக்கன் பீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமான்னு" சொல்ல, உடனே ஹீரோ சரி சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே நாய்க்குட்டிக்கு சாப்பாடெலாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ சானியா ஹீரோ கிட்ட,
ஃபியூசியான் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கும் எல்லாரும் மாதிரியும் நான் கொலை பண்ணுவேணும்னு சந்தேகம் வந்திருக்கும் அப்படி தானே, அதனால தான் நான் உன்னை குளிக்க சொல்லிட்டு என்னோட நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட வந்தேன். ஆனால் நீ கீழே இறங்கி வந்துட்டேன். என் கையில் சிக்கன் பீஸ் இருக்கிறத பார்த்துட்டு நீ நான் ஏதோ ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன்னு நீயும் பயந்து தானே. அப்படிலாம் இல்லை, நான் நல்ல பொண்ணு தான், ஆனால் எல்லாருமே என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ, நான் ஒன்றும் உன்னை அப்படிலாம் நினைக்கல. எல்லாருக்கும் நீ கெட்ட பொண்ணுன்னு தெரியும் போது எனக்கு மட்டும் நீ தேவதை மாதிரி தெரிஞ்ச, அதனால தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சைடு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ, எல்லா பசங்களோட ஃபோட்டோவும் ஒட்டி வச்சுருப்பால, அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துடுறான். பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்க ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தனமாக மூஞ்ச வச்சுட்டு என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டியான்னு கேட்கும்போது கீழேருந்து ஒரு சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டுட்டு நம்ம ஹீரோவை கத்தியை வச்சு குத்த போறா. அதை நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறான். தள்ளி விடும்போது அந்த பொண்ணுக்கு கையில் அடிபட்டுருது. இப்போ அந்த பொண்ணு ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட முகத்தை யாருமே பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே லைட்டு எல்லாமே இருக்குல்ல, அந்த லைட்டை எல்லாத்தையுமே உடச்சிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறா. இப்போ ஹீரோயின் கிட்ட அவ யாருன்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் எனக்கு தெரியாது, நானும் ஒன்றை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோ சரி சனியா அதெல்லாம் விடு, உன்னோட வீட்டு செவுத்துல என்னோட ஃபோட்டோ நிறைய பசங்களோட ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கே அது யாருன்னு கேட்க ஹீரோயின் அது எல்லாருமே என்னை காதலிச்சவங்க, அவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே எதனால் காணாமல் போனாங்க, எப்படி காணாமல் போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருந்தேன்னு சொல்ல ஹீரோ கீழே பார்க்குறான். கீழே ஒரு ஹேர்பின் இருக்குது. அந்த ஹேர்பினை பார்த்துட்டு இது யாரோட ஹேர்பின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க உடனே ஹீரோயின் சொல்கிறா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இது லூசியாவோட ஹேர்பின், அவள் கிளாஸில் இருக்கும்போது அவள் இந்த ஹேர்பின்னை தான் போட்டிருப்பான்னு சொல்ல அடுத்த நாள் காலையில் கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. கிளாஸ் ரூமில் நம்ம லூசியா என்னோட ஹேர்பின் எங்கே போச்சு காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட கையில் கிளிப்பை எடுத்துகிட்டு நேராக லூசியா கிட்ட லூசியா இதையா தேடுற, இது உன்னோட கிளிப் தானே, நீ தானே நேற்று என்னோட வீட்டுக்கு ஃபியூசியான கொலை பண்ண பார்த்த, பொய் சொல்லாத, நீ தானே கொலை பண்ண பார்த்த, சொல்லுடின்னு சொல்ல உடனே கிளாஸ் பசங்க எல்லாருமே என்னது லூசியா கொலைகாரியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க அதுக்கு லூசியா நான் யாரையுமே கொலை பண்ண பார்க்கல, நீ என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியலன்னு சொல்ல உடனே ஹீரோயின் லூசியா கிட்ட லூசியா பொய் சொல்லாத, நான் கொண்டு வந்த கிளிப்பு உன்னோட தலையில் மாட்டியிருந்த கிளிப்பு தானே, நீ தான் உண்மையாகவே நேற்று என்னோட வீட்டுக்கு ஃபியூசியானை கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்ல அதுக்கு லூசியா இங்கே பாரு இதே மாதிரி கிளிப்பு யாருனாலும் வச்சுருக்கலாம், யார் இந்த கிளிப்பை வச்சுருந்தாலும் அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லுவியா, உன்கிட்ட ஏதாட்டு ஆதாரம் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ என்கிட்ட இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும், நேற்று நைட்டு என்னை கொலை பண்ண வந்தவ ஓடி போகும்போது அவளோட கையில் அடிபட்டிருந்துச்சு, உன்னால் முடிஞ்சா உன்னோட வலது கையை காமி பார்ப்போம், நீ தைரியமான ஆள் தானே காமின்னு சொல்ல அதுக்கு லூசியா மனசுக்குள்ள ஓ நீ ஃபியூசியான அவ்வளோ மயக்கி வச்சிருக்கியா, இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ கிட்ட ஃபியூசியன் எப்போ பார்த்தாலும் நீ அவளை மட்டும் தான் நம்புற, என்ன நம்ப மாட்டேங்கிற, இப்போ என்ன எல்லாரும் முன்னாடியும் நான் என்னோட வலது கையை காமிக்கணும், சரி நான் காமிக்கிறேன், நான் காமிக்கும் போது என்னோட வலது கையில் அடிப்படலைன்னா எல்லாரும் முன்னாடியும் சானியா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ லூசியா எல்லாரும் முன்னாடியும் கையை காமிக்க அதில் எந்த அடியுமே இல்லை. இதை பார்த்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கு. ஹீரோயின் லூசியா கிட்ட அது எப்படி உன் கையில் பட்ட அடி காணாமல் போகும், எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் நேற்று என்னோட வீட்டுக்கு ஃபியூசியான கொலை பண்ண பார்த்த, பொய் சொல்லாத, உன்னோட கையில் பட்ட அடி எங்கே போச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்க உடனே லூசியா நான் தான் காமிச்சிட்டல, நான் ஃபியூசியான நேற்று நைட்டு கொலை பண்ண வரல, இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல, எல்லாரும் பார்த்துக்கோங்க, இப்போ நீ என் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல உடனே ஹீரோ லூசியா கிட்ட லூசியா அதெல்லாம் முடியாது, சானியா யார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க மாட்டா, அவள் எனக்காக தானே உன்கிட்ட சண்டை போட்டா, நான் வேணும்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல உடனே லூசியா ஹீரோ கிட்ட ஃபியூசியா நீ ஒன்று என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், இன்னைக்கு நான் கண்டிப்பாக சானியாவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணத்துலேயே ஒரு அறை கொடுக்க போக ஹீரோயின் லூசியாவோட கையை பிடிச்சி என்னையே அறைய போறியான்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி விடுறா. அப்போ நம்ம லூசியாவோட இடது கையிலேருந்து ரத்தமாக வருது. இதை பார்த்த ஹீரோ நேராக சானியா கிட்ட சானியா நேற்று இவளுக்கு அடிபட்டது இடது கையில் தான், நம்ம வலது கையில் பார்த்துருக்கோம், அதனால தான் அதில் எந்த தடையுமும் இல்லைன்னு சொல்ல இப்போ ஹீரோயின் லூசியாவோட கையை பிடிச்சிட்டு லூசியா எங்கே போகிற தப்பிச்சு ஓட பார்க்குறியா, இப்போ நான் உன்னோட இடது கையை பார்க்கணும் காமிடின்னு சொல்லிட்டு அவளோட இடது கையை பிடிச்சி பார்க்க அதில் நேற்று அடிப்பட்ட எல்லா காயமும் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ லூசியா கிட்ட லூசியா இப்போ சொல்ல போறியா இல்லையா, நேற்று எதுக்காக நீ சானியா வீட்டுக்கு என்னை கொலை பண்ண பார்த்த, சொல்லு, அப்படி இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல உடனே லூசியா அழுதுகிட்டே
ஃபியூசியான் எல்லாமே நான் உனக்காக தான் செஞ்சேன். எப்படியாட்டு சானியா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன். அதனால தான் நேற்று நான் சானியா வீட்டுக்கு வந்தேன். வரும்போது நீங்கள் எல்லாருமே என்னை பார்த்துட்டீங்க. ஏதாட்டும் என்ன பண்ணிடுவீங்களோன்னு பயத்தில் தான் அந்த கத்தியை வச்சு உன்னை கொலை பண்ண பார்த்தேன். என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். காதலிக்கிற பையனை யாராட்டும் கொலை பண்ணுவாங்களா? நான் கண்டிப்பாக கொலை பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ ஃபியூசியான்னு சொல்ல உடனே ஹீரோ லூசியா கிட்ட, லூசியா போய் சொல்லாத. நீ சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் இல்லை. இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எதுக்காக நீ என்ன கொலை பண்ண வந்த? அது மட்டும் இல்லாமல் சானியா வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்ல இங்கே கிளாஸ் பசங்க எல்லாருமே லூசியாவை பார்த்து, லூசியா ஃபியூசியான்னு சொன்னது எல்லாமே உண்மையா? நீ தான் ஃபியூசியனை கொலை பண்ண பார்த்தியா? அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு எதுக்கு நீ சானியாவோட வீட்டுக்கு போன? சொல்லுடி, நீ நல்லவளா கெட்டவளான்னு கேட்க உடனே லூசியா, இல்லை நான் உண்மையாகவே நல்லவதா. எல்லாமே இந்த சானியா தான் பண்ணுது. இந்த சானியா ரொம்ப ரொம்ப கெட்டவ. இங்கே பாருங்க, இவ எவ்வளோ கொலை பண்ணியிருக்கான்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எதுக்காக பின்னாடி எல்லாரோட ஃபோட்டோவும் ஒட்டி வச்சிருக்கா? அதாவது நம்ம ஹீரோயின் வீட்டில் நிறைய ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருந்தால, அது எல்லாத்தையுமே இவ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு, நல்லா பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ எல்லாமே காணாமல் போன பசங்களோட ஃபோட்டோ. இப்போ மட்டும் தெரியுதா சானியா தான் அந்த பசங்களெல்லாம் கொண்டிருக்கான்னு சொல்ல கிளாஸ் பசங்க எல்லாருமே, அப்போ சானியா ஒரு கொலைகாரியா? கொலைகாரி வெளியே போன்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோயின், நான் ஒன்றும் கொலை பண்ணல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் நல்லவன்னு சொல்ல அதுக்கு லூசியா, அப்போ இதுக்கு உன்னோட வீட்டில் காணாமல் போன பசங்க ஃபோட்டோ எல்லாமே ஒட்டி வச்சிருக்க? பொய் சொல்லாத, நீ தான் எல்லாருமே கொலை பண்ணியிருக்க. கொலைகாரி வெளியே போடின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின், இல்லை அந்த ஃபோட்டோவை நான் ஒட்டி வச்சது உண்மைதான். எதுக்காக ஒட்டி வச்சேன்னா காணாமல் போன பசங்க எல்லாருமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒட்டி வச்சேன்னு சொல்ல உடனே லூசியா ஹீரோயின் கிட்ட, அது எப்படி நீயே எல்லாருமே கொலை பண்ணிட்டு நீயே காப்பாற்ற போறியா? என்ன நடிச்சிட்டு இருக்கியான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின், இல்லை இல்லை யாருமே நம்பாதீங்க, நான் யாருமே கொலை பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கேன். அங்கே ஹீரோயின் கிட்ட, சானியா உன்னை இந்த உலகத்தில் யாரு நம்பலனாலும் நான் நம்புகிறேன். சரி, நீ இவ்வளோ நாளும் இந்த ஃபோட்டோவை வச்சு ஏதாட்டும் கண்டுபிடிச்ச, உனக்கு ஏதாட்டும் ஆதாரம் கிடச்சிச்சான்னு கேட்க ஹீரோயினும், ஆமாம் எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடச்சிச்சின்னு சொல்ல இந்த லூசியா முகமே மாறிப்போச்சு. லூசியா ஹீரோயின் கிட்ட, அப்படி என்ன உனக்கு முக்கியமான ஆதாரம் கிடச்சிச்சின்னு சொல்ல ஹீரோயின் எல்லார்கிட்டையுமே, நல்லா கேட்டுக்கோங்க, அந்த ஆதாரம் என்னதுன்னு தெரியுமா? இந்த லூசியா தான். எப்பெல்லாம் என்னை சுற்றி பிரச்சனை நடக்குதோ, எப்பெல்லாம் என்கிட்ட பழகிறவங்க காணாமல் போகிறாங்களோ அங்கெல்லாம் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறா? எல்லாமே இந்த லூசியா தான் கண்டுபிடிக்கிறா. அது எப்படி? என்னை சுற்றி உள்ளவங்களாம் காணாமல் போகும்போது அந்த இடத்துல இவ இருக்கா. அப்போ இவளுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவளுக்கும் இந்த காணாமல் போனவங்களுக்கும் ஏதோன்னு சம்மந்தம் இருக்குது, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டே இருக்க உடனே லூசியா, இதெல்லாம் நான் காரணம் கிடையாது, உண்மையாகவே நான் காரணம் கிடையாது, யாருமே இதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்க அங்கே ஹீரோ லூசியா கிட்ட, லூசியா சானியா சொன்னது கரெக்டு தான். அது எப்படி நீ சானியா வீட்டுக்கு நேற்று வந்த? அது மட்டும் இல்லாமல் சானியாக்கு எப்பெல்லாம் பிரச்சனையோ அப்பெல்லாம் நீ அங்கே வந்து நிற்கிற. அப்போது உனக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஏதோன்னு சம்மந்தம் இருக்குது, சொல்லுடின்னு சொல்லிட்டே இருக்க ஸ்கூல் பசங்க எல்லாருமே, அப்போ சானியா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா? அப்போ இந்த லூசியா தான் கெட்ட பொண்ணான்னு சொல்லிட்டு பயந்து போய் இருக்க நம்ம லூசியா வந்து, இல்லை நான் வந்து நல்ல பொண்ணு தான், அந்த சானியா தான் கெட்ட பொண்ணு. உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா இல்லைன்னா மறந்துட்டீங்களா? அவள் என்னெல்லாம் செஞ்சுருக்கா தெரியுமா? அவள் ஒரு பாம்பு பொண்ணு. அவள் அந்த பாம்பால் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு ஞாபகம் இருக்கா? அவங்க அப்பா அம்மாவே அவள் தானே கொண்டா. நீங்கள் வந்து அவளை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்து நேராக லூசியா கிட்ட, லூசியா உங்கள் அப்பா அம்மா எல்லாரையுமே பாம்பு கொத்திருச்சு, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, சீக்கிரம் வான்னு சொல்ல உடனே லூசியா சானியாவை பார்த்து, சானியா நீ தானே எங்கள் அப்பா அம்மாவை இப்படிலாம் பண்ண, உனக்கு மட்டும்தான் பாம்பு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வச்சு எங்கள் அப்பா அம்மாவை பாம்பை வச்சு கொத்த வச்சிருக்க, ஒன்று சும்மா விட மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் ஏதாட்டும் ஆகட்டும் அவ்வளோதான் சொல்லிட்டு அழுத மாதிரியே ஓடி போகிறா. இதெல்லாம் பார்த்த கிளாஸ் பசங்க, அப்போ உண்மையாகவே சானியா தான் கெட்ட பொண்ணான்னு சொல்லிட்டு சானியா கிட்ட, சானியா இந்த கிளாஸை விட்டு வெளியே போ, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ தானே உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணது, அப்போ எப்படி நீ லூசியாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணாமல் இருப்ப? நீ முடிஞ்சா எங்கள் அப்பா அம்மாவை கூட கொலை பண்ணிடுவ, நீ வெளியே போன்னு சொல்லிகிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் குட்டி ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குறா. அதாவது ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை ஸ்கூலில் விடும்போது ஹீரோயின் கிட்ட, சானியா பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின், போங்கப்பா நான் இன்னுமே சின்ன பிள்ளையா, சரிப்பா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல அதுக்கு அப்பா, நீ எனக்கு எப்போவுமே சின்ன பிள்ளைதாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. கிளம்ப போகும்போது திடீர்னு ஒரு சத்தம். உடனே ஹீரோயின் திரும்பி பாப்பா, நம்ம ஹீரோயினோட அப்பா மேலே கார் மோதிரும், அப்படியே இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்த ஹீரோயின் நேராக அவங்க அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா எந்திரிங்கன்னு சொல்லிட்டே இருக்க அங்கே தான் யார் வருவாங்கன்னா லூசியா எல்லா ஸ்கூல் பசங்களையும் கூப்பிட்டு, எல்லாரும் இங்கே பாருங்களேன், சானியா அவங்க அப்பாவே கொண்டுட்டா,
சானியா வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, அவள் ஒரு சூனியக்காரி, பார்த்தீங்களா அவங்க அப்பாவே கொலை பண்ணிட்டா, எல்லாமே இவளால தான், இவ பண்ண தப்புக்கு தான் இவங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தனிமையிலே இருப்பா. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து படம் வரைஞ்சிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட இந்தாம்மா இந்த சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்ல, ஹீரோயினும் இல்லைம்மா இந்த சாப்பாடுலாம் வேண்டான்னு சொல்ல, உடனே அம்மா இங்கே பாருமா வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன், எனக்கு தனியாக சாப்பிட பிடிக்கலன்னு தானே உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு இந்த அம்மாக்காண்டி சாப்பிடுமான்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் சரிம்மா முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்ல, உடனே அம்மா ஆசை ஆசையாக அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதாவது இறந்தே போயிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா அம்மான்னு எழுப்பிட்டே இருப்பா. இப்போ அங்கே லூசியா வந்து எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்களா இவளோட கெட்ட சக்தியால் இவளோட அம்மாவே கொண்டுட்டான்னு சொல்ல, அதே மாதிரி கிளாஸ் பசங்க எல்லாருமே ஆமாம் ஆமாம் சானியா ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, அவளோட அம்மாவையும் கொண்டுட்டா அப்பாவையும் கொண்டுட்டா, ச்சே இவளை போய் இவங்க அம்மா அப்பா வளர்த்தாங்களே அவங்களும் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மனசை எல்லாருமே காயப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆயிடுவா. அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட சானியா பிரின்சிபல் சார் சொன்னாங்க இந்த தடவை ஆனுவல் டேக்கு நீ தான் எல்லார் முன்னாடியுமே பேசணுமா, பேசுறியான்னு கேட்க ஹீரோயினும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டா. உடனே கிளாஸ் பசங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து சானியா நீ எப்போவுமே இந்த மாதிரி பேச மாட்டியே, எதுக்கு இதில் வந்து சேர்ற, வேண்டான்னு சொல்லு, அப்போ தான் நாங்கள் எல்லாருமே சேருவோன்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை இந்த தடவை நான் கண்டிப்பாக சேருவேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான் சானியா இதெல்லாம் வேண்டாம் விட்டுரு, இந்த தடவை நீ பேச வேண்டாம், ஏற்கனவே உன்னை சுற்றி எல்லாமே கெட்டதாகவே நடக்குது, வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் இல்லை இந்த தடவை நான் பேசி தான் ஆவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வெளியே போகிறா. அப்பவும் கூட நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோயின் கிட்ட போய் சானியா நான் யாருக்காகவும் யோசிக்கல, உனக்காக மட்டும் தான் யோசிக்கிறேன், அந்த இடத்துல உனக்கு ஏதாட்டும் ஆயிருமோன்னு தோணுது, அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் இங்கே பாரு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அந்த ஆனுவல் டேயில் பேசுவேன், உன்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணு, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டு கிளம்பிடுவா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஆசை ஆசையாக ஹீரோ கிட்ட பேசலான்னு போகும்போது அங்கே லூசியா வந்து நேராக ஹீரோ கிட்ட ஃபியூசியான் அந்த சானியை ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, பேசாமல் நீ என்ன காதலி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறா. கரெக்டாக இதை ஹீரோயின் பார்த்துடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, அங்கேருந்து ஓடி போகிறா. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு சானியா நின்னுன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போகிறான். இதை பார்த்தா நம்ம லூசியாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. லூசியா மனசுக்குள்ளே ஃபியூசியான் நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிச்சேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு அந்த சானியா பின்னாடியே போகிறல்ல, இனிமேல் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன், நீ செத்து போடான்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறா. இங்கே நம்ம ஹீரோ ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோவும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். கரெக்டாக ஒரு பையன் வந்து மாஸ்க்லாம் போட்டு நம்ம ஹீரோவை அப்படி கத்தியால் கொலை பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோவும் சண்டைலாம் போட்டு எப்படியாட்டும் அந்த பையனோட முகத்தை பார்த்துடலான்னு நினைக்கிறான். ஆனால் பார்க்க முடியல. அந்த பையன் திரும்பும்போது அவன் கழுத்தில் ஒரு நெக்லஸ் இருக்குது. அந்த நெக்லஸை பார்த்தா ஹீரோ இந்த நெக்லஸ் வந்து அந்த நெக்லஸ் ஆச்சே, அப்போ இவன் தானா, இல்லை இல்லை இவனாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு அவனுக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சு அப்பா அம்மா உங்களை கொலை பண்ணவங்கள நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், எப்படியாட்டும் அவங்கள பழி வாங்குவேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஃபியூசியான நான் என்னோட தேவைக்காக தான் முதல்ல லவ் பண்ணுற மாதிரி இருந்தேன், ஆனால் உண்மையாகவே அவனை லவ் பண்ணிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல என்னோட பழி வாங்குறதுக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி யாராலையுமே என்னை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில் அந்த ஆனுவல் டேயை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நேராக ஹீரோயின் கிட்ட போய் மேடம் உங்களை சார் கூப்பிட்றாங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் அந்த ரூம்லேருந்து கிளம்பிட்டா. இப்போ அந்த ரூமுக்கு யார் வராங்கன்னா லூசியா தான். லூசியா நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை போடணும், அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஏதோ ஒன்று சென்ட் அடிச்சுட்டு நம்ம லூசியா அவகிட்டே என்ன பேசுகிறான்னா, ஏ சானியா இன்னைக்கு நீ கண்டிப்பாக இந்த காலேஜை விட்டு வெளியே போக போகிற, இனிமேல் உன்னை காப்பாற்ற யாராலையுமே வர முடியாது, இன்னைக்கு மாட்டினடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோயினும் அவளோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு வெளியே வரா. அங்கே யார் வராங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோ நேராக ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சானியா நான் சொல்கிறது கேளு, நான் உண்மையாகவே அந்த லூசியாவை லவ் பண்ணல, ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், நேற்று நடந்தது தெரியாமல் நடந்ததுன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் இங்கே பாரு அதை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லணும்னு நீ அவசியம் இல்லை, சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறா. கிளம்பும் போது நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு ஸ்மெல் வருது. உடனே ஹீரோ கேட்குறான் சானியா உன் மேலே எந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்மெல்லை மோந்து பார்த்துட்டு இல்லையே இந்த ஸ்மெல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு 7 நாள் சவால் கொடுத்தா தெரியுமா, அதை வந்து நினச்சி பார்க்குறான். அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னா முதல் நாள் நம்ம ஹீரோ
ஆசை ஆசையாக ஹீரோயினுக்கு சாப்பாடு வந்து செஞ்சு கொண்டு போயிருப்பான். அங்கே லூசியா பொண்ணு நேராக ஹீரோ கிட்ட ஓடி போய் ஃபியூசியான் இந்த சாப்பாடு எனக்கா குடுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ இல்லை இந்த சாப்பாடு உனக்கு கிடையாது என்னோட தேவதைக்குன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட இந்த சாப்பாடு உனக்கு தான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடு திறந்து பார்ப்பா. அது உள்ளுக்கு ஃபுல்லாக பாம்பு முட்டையாக இருக்கும். இதை பார்த்த கிளாஸ் பசங்க எல்லாருமே ஐயோ பாம்பு முட்டைன்னு சொல்ல உடனே லூசியா கிளாஸ் பசங்க எல்லார்கிட்டையுமே இங்கே பார்த்தீங்களா சாப்பாடு எப்படி பாம்பு முட்டையாச்சு, எல்லாமே இந்த சானியாவால் தான், சானியா ரொம்ப கெட்ட பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சாப்பாடு இவங்க அம்மா கொண்டு வந்ததுனால தான் சானியாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அதே மாதிரி இப்போ ஃபியூசியான் கொண்டு வந்திருக்கான், ஃபியூசியான் தயவு செஞ்சு நீ சானியா விட்டு போயிரு நீயும் செத்து போயிடுவேன்னு சொல்ல உடனே ஹீரோ பரவாயில்ல நான் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக சானியா கிட்ட சானியா உனக்கு நான் வேறு சாப்பாடு தான் கொண்டு வந்தேன், ஆனால் இந்த சாப்பாடு எப்படி மாறிச்சின்னு தெரிலன்னு சொல்ல உடனே ஹீரோயின் அந்த சாப்பாடு டப்பாக்குள்ளே கையை விட்டு பாம்பு முட்டையெல்லாம் எடுத்து எல்லார் முன்னாடியுமே இங்கே பார்த்தீங்களா இந்த பாம்பு முட்டை இது எவ்வளோ நல்லது தெரியுமா, உங்களை மாதிரி விஷம் உள்ள மனுஷங்களோட இந்த பாம்பு முட்டை ரொம்ப ரொம்ப நல்லது தான், நான் சாப்பிட போகிறேன் உங்கள் யாருக்காட்டு வேணுமான்னு கேட்க அந்த பசங்க எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கையில் இருக்க பாம்பு முட்டையெல்லாம் வாங்கிட்டு இல்லை இந்த முட்டையெல்லாம் நீ சாப்பிட வேண்டாம் வா ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குளிரும். உடனே ஹீரோ ஓடி போய் என்னோட கோட்டை போட்டுக்கோன்னு சொல்ல கரெக்டாக லூசியா அந்த கோட்டை வாங்கிட்டு இல்லை இந்த கோட்டை எனக்கு தான் சொல்லிட்டு போட போகிறா. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த கோட்டை வாங்கிட்டு இல்லை உனக்குலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே போட போகும்போது கீழே ஏதோ கொட்டியிருக்கும் போல இருக்கு. அது தெரியாமல் நம்ம ஹீரோ அது மேலே கால் வச்சு விழ போகிறான். கரெக்டாக எதையோன்னு பிடிச்சி நின்றுட்டான். இப்போது அங்கே லூசியா பொண்ணு ஓடி வந்து கீழே ஏதோன்னு கொட்டியிருக்குன்னு சொன்னல அதை வந்து எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. அது ஏதோன்னு ஒரு விதமான இந்த சளி மாதிரி இருக்குது. இப்போ லூசியா பொண்ணு எல்லார்கிட்டையுமே என்ன சொல்கிறான்னா இது என்ன சளி தெரியுமா, பாம்பு கக்குன்னு தான், எனக்கு நல்லாவே தெரியும் பாம்பு வந்து கக்குனது தான், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சானியா தான் சொல்ல உடனே சானியா இல்லை நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஒருவேளை இது பாம்பு சளியே இருந்தால் கூட பரவாயில்ல நான் சாகிறதுக்கு தயார் தான், ஐ லவ் யூ சானியான்னு சொல்லிட்டு சானியாவையே பார்த்துட்ருக்க. இது எல்லாமே சானியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். சானியா என்ன பண்ணுவான்னா வேணுக்குனே நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு அவனோட டையை பிடிச்சிட்டு நல்லா யோசிச்சு பாரு நீ ஏன் கூட தான் இருக்கணுமா இல்லைன்னா செத்து போகணுமான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ பரவாயில்ல நான் செத்து போனாலும் உன் கையால் மட்டும் தான் சாகணும்னு நினைக்கிறேன் நீ என்னன்னாலும் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிச்சி போய் நம்ம ஹீரோவை அப்படி இழுத்து கட்டி பிடிச்சிட்டு சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பா. இதெல்லாம் பார்த்தா லூசியாவுக்கு செம கடுப்பாயிருக்கும். இப்போ ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோ இல்லையே இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒன்று சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதாவது ஏற்கனவே நம்ம ஹீரோ கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸில் வந்து பாம்பு முட்டைலாம் இருந்துச்சுல அதை வந்து நம்ம ஹீரோ தனியாக அதை தொட்டு பார்த்துருப்பான். அதில் வந்து நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸில் வருதுல அதே சென்ட் ஸ்மெல் தான் வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாடிப்படிலேருந்து வலிக்கு விழ பார்த்துருப்பான்ல எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக போய் அந்த சளி மாதிரி இருந்துச்சு சொன்னல அதை வந்து தொட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துருப்பான். அதுலேயுமே அதே சென்ட் ஸ்மெல் தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நம்ம ஹீரோயின் படம் வரைஞ்சிட்டு இருக்கும் போது சுற்றி நிறைய பாம்பாக வந்திருக்கும்ல அந்த இடத்துல கூட இதே சென்ட் ஸ்மெல் தான் இருந்திருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோ அப்போ இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒன்று சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போவான். இப்போ இங்கே ஆனுவல் டே நடந்துட்டு இருக்கு. அப்போ லூசியா நேராக ஹீரோ கிட்ட போய் என் கூட டான்ஸ் ஆடியான்னு சொல்ல உடனே ஹீரோ லூசியாவோட கையை தட்டி விட்டுட்டு நேராக ஹீரோயின் கிட்ட போய் நீ என் கூட டான்ஸ் ஆடியான்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிப்பா. அப்படியே அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு உள்ளக்க வந்துடும். அந்த பாம்பை பார்த்தா எல்லாருமே பயந்துருப்பாங்க. ஆனால் அந்த பாம்பு ஒரு பொண்ணை மட்டும் கொத்திரும். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பாம்பை பார்த்துட்டு போச்சு இது ராஜநாகமாச்சே, இது யாரெல்லாம் கொத்துறாங்களோ கண்டிப்பாக செத்து போயிடும், தயவு செஞ்சு அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல இங்கே இந்த லூசியா பொண்ணு நேராக ஹீரோயின் கிட்ட சானியா இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், முதல்ல நீ இங்கேருந்து வெளியே போ, உன்னால தான் அந்த பொண்ணு செத்து போயிருக்கா, இப்போ நீ வெளியே போறியா இல்லையான்னு கேட்க ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்க. அதுக்கு லூசியா பொண்ணு அது எப்படி நீ இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஆனுவல் டேக்கு வந்திருக்க, நீ வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒரு பாம்பு வந்திருக்கு, எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ தான் சூனியக்காரி, வெளியே போன்னு சொல்லிட்டே இருக்க. அதே மாதிரி கிளாஸ் பசங்களும் நம்ம ஹீரோயினை துரத்த பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இங்கே பாருங்க இங்கே நடந்த எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது,
இங்கே என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்கவான்னு சொல்லிட்டு, அதாவது அங்கே ஒரு டிவி மாதிரி இருக்குது. அந்த டிவியில் நம்ம ஹீரோயின் பென்ட்ரைவர் போட்டு காமிக்க அதில் என்ன நடக்கும்னா, இந்த லூசியா பொண்ணு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் ஒரு சென்ட் அடிச்சு விடுறால, அந்த வீடியோ எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தா லூசியாவுக்கு ஷாக்கு. அது எப்படி இந்த வீடியோவை எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் நேராக அந்த லூசியா கிட்ட, என்ன எப்படி வீடியோ நல்லா இருந்துச்சா? எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் பண்ணுவேன் தான் முன்னெச்சரிக்கையாக நான் அங்கே ஒரு கேமரா மாட்டிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டியான்னு கேட்க, லூசியா இல்லை இல்லை அது வந்து வெறும் சென்ட்டு தான், வேற எந்த சென்ட்டுமே கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோ நேராக லூசியா கிட்ட போய், லூசியா போய் சொல்லாத, அது என்ன சென்ட்டுன்னு எனக்கு தெரியும், அது வந்து பாம்பு வர வைக்கிற சென்ட்டு, அந்த சென்ட்டு யார் மேலே போட்டாலும் அந்த இடத்துல பாம்பு வரும், நீ எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, லூசியா நேராக ஹீரோ கிட்ட, ஏய் ஃபியூசியான் இந்த மாதிரிலாம் போய் சொல்லாத, அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, இதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது நின்னுன்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு காமிக்கிறான். அதாவது அந்த மாடிப்படியில் போய் இந்த லூசியா பொண்ணு தான் அந்த சென்ட் அடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு முட்டாய் எல்லா இடத்துலையுமே அந்த லூசியா இந்த சென்ட் அடிச்சிருப்பா. இது எல்லாத்தையுமே ஆதாரமாக நம்ம ஹீரோ காட்ட, லூசியாவுக்கு செம சாக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோயின் நேராக நம்ம ஹீரோ கிட்ட போய், ஃபியூசியான் இந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே எனக்காகவா நீ வந்து எடுத்த அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமாம் உனக்காக தான், ஐ லவ் யூ சானியான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போ ஹீரோயின் நேராக லூசியோட கழுத்தை பிடிச்சி, எதுக்காக இப்படிலாம் பண்ண, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்ல, உடனே இந்த லூசியை பொண்ணு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு, எதுக்காகவா, எல்லாமே ஒன்னால தான் சானியா, நான் இவ்வளோ கெட்ட பொண்ணு ஆனதுக்கு நீ தான் காரணம், நான் எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கேன்ல, அதே மாதிரி நானும் நல்லா படிப்பேன், என்கிட்ட பணம் தான் இல்லை ஆனால் எல்லாமே இருக்குது, உன்கிட்ட பணம் இருக்குது ஆனால் நீ ஒன்றும் என்னோட அழகா இல்லையே, ஆனால் எல்லா பசங்களும் உன் கால்கிலேயே தான் இருக்காங்க, என்னை எவனுமே லவ் பண்ண மாட்டேங்கிறான், அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்து பார்த்து லவ் பண்ண ஃபியூசியானும் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணான், அதனால தான் நான் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சேன், அதே மாதிரியே பழி வாங்கிட்டேன், உன்கிட்ட யாருமே வரக்கூடாது, நீ அனாதையாக இருக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரியே செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கா. உடனே ஹீரோயின் மறுபடியும் லூசியாவோட கழுத்தை பிடிச்சி, உன்னை சும்மா விட மாட்டேன், அதுக்காக நீ எல்லாருமே கொன்றுவியான்னு கேட்க, அதுக்கு லூசியா, இல்லை இல்லை நான் யாருமே கொலை பண்ணல, நான் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சேன் தவிர நான் யாரையுமே கொலை பண்ணல, தயவு செஞ்சு போலீஸ்கிட்ட எதையுமே சொல்லிடாதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன், நான் யாரையுமே கொலை பண்ணலன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், அப்போ யார் கொலை பண்ண சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை பழி வாங்குறதுக்கு ஒரு பையன் தான் எனக்கு உதவி செஞ்சான், எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிடுறேன், தயவு செஞ்சு போலீஸ்கிட்ட மட்டும் சொல்லிடாதேன்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா எஃப் தான், எஃப்னா யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த பையனோட முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் அந்த பையன்கிட்ட முதல்ல நான் எப்படி பேச ஆரம்பித்தேன்னா மெசேஜில் தான், அதாவது நான் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பழி வாங்கணும் எப்படின்னு கேட்டேன், உடனே ஒரு பையன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணான், நான் பழி வாங்குறேன், நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொன்னான், அதே மாதிரி நான் செஞ்சேன், ஆனால் சத்தியமாக அந்த பையனோட முகத்தை நான் பார்த்ததே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட பேர் எஃப்ல தான் ஆரம்பிக்கும், அவனோட வீடு கூட தெரியும், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் லூசியாவை நம்பி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடம் வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, அங்கே நிறைய ஃபோட்டோ எல்லாமே தொங்குது, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போனது, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினுக்கு சூப்லாம் கொண்டு போனாங்களா, அது நம்ம ஹீரோயினை நிறைய பேர் லவ் பண்ணாங்களா, அவங்க எல்லா ஃபோட்டோவும் இருக்குது, அதில் வந்து ஒரு மாதிரி ரத்தக்கரை வேறு இருக்குது, இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஹீரோயின் அந்த ஃபோட்டோலாம் பார்த்து, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான், இவன் யாருன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்க, ஹீரோவும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கான். அப்போ இந்த லூசியா பொண்ணு ஹீரோயின் கிட்ட, எனக்கு கொஞ்சம் அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட, இதெல்லாம் செஞ்சது எஃப்னு ஒரு ஆள் சொன்னல, அந்த ஆள் என்ன சொன்னான்னா, உன்னை எப்படியாட்டு உன்னோட 20வது வயசில் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன், ஆமாம் சீக்கிரமாகவே கொன்றுவான், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு 20 வயசு வரப்போதில்ல, அன்னைக்கு தான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுகிறத வச்சு பார்த்தா கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரியும் தெரியுறான், சரி எனக்கு அவ்வளோதான் தெரியும், இதுக்கு மேலே போலீஸ்கிட்ட என்னை மாட்டி கொடுத்துட மாட்டல, நீ சொன்ன வாக்கை காப்பாத்துன்னு சொல்ல, ஹீரோயினும் சரி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. உடனே லூசியா சந்தோஷமாக கிளம்புறா. அங்கே ஹீரோ நேராக ஹீரோயின் கிட்ட, சானியா நீ எதுக்காக லூசியாவை வீட்டுக்கு அனுப்புன, அவள் ஏதோன்னு நம்மக்கிட்ட மறைக்கிறான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயினும் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவளை கண்காணிக்க என்னோட பாடி கார்டை அனுப்பியிருக்கேன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல ஏதாட்டும் ஆதாரம் கிடைக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து தேடிட்டே இருக்கும்போது எதையோன்னு பார்த்துருவான். அதாவது நம்ம ஹீரோ ஒரு நெக்லஸ் போட்டிருப்பான்ல, அதே மாதிரி ஒரு நெக்லஸ் கீழே இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பம். அங்கே ஹீரோயின் ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பா. இங்கே பார்த்தியா ஃபியூசியான், ஏதாட்டும் ஆதாரம் கிடச்சிச்சா இல்லையான்னு கேட்டுகிட்டே இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோ பக்கத்தில் போய்,
ஃபியூசியான்னு உனக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஏற்கனவே ஒரு நெக்லஸை கீழே எடுத்தான்ல, அதை வந்து அவனோட பைக்குள்ள வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட இல்லை இல்லை ஒன்றும் இல்லை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பான். நம்ம ஹீரோயினும் இல்லை இல்லை உன்னோட முகத்தை பார்த்தா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுதே, ஏதாட்டு கண்டுபிடிச்சியான்னு கேட்டுகிட்டே இருக்க ஹீரோ வந்து இல்லை இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இங்கே நம்ம லூசியாவை தான் காமிக்கிறாங்க. லூசியா வந்து ஏதோ ஒரு ஆள்கிட்ட நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். அதாவது நான் சானியா கிட்ட நீ என்ன சொல்லணும்னு நினச்சியோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீ சொன்ன மாதிரியே உன்னோட பாதி சொத்துல எனக்கு பங்கு கொடுக்கணும்னு சொல்ல உடனே அந்த பையனும் சிரிச்சிட்டு கண்டிப்பான்னு சொல்லுவான். ஆனால் அவனோட முகத்தை காமிக்கல. இப்போ இங்கே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப பதட்டமாக ஹீரோயினோட வீட்டுக்கு போவான். போயிட்டு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி சானியா எங்கே இருக்க, ஃபோன் போட்டு கூப்பிட்டல, உனக்கு எதுவுமே ஆகலைல்ல, சானியா பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கத்திட்டே இருப்பான். அங்கேருந்து நம்ம ஹீரோயின் ஆசையை வளர்த்தால நாய்க்குட்டி ஓடி வந்து ஹீரோ பக்கத்துல இருந்து கொஞ்சிட்டே இருக்கும். உடனே நம்ம ஹீரோ அந்த நாய்க்குட்டி கிட்ட ஆமாம் சானியா எங்கே பாத்தியான்னு கேட்க அந்த நாயும் நேராக சானியா இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். நம்ம சானியா என்ன பண்ணுவான்னா அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வருவா. ஹீரோ இதை பார்த்துட்டு சானியா நீ எனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டே, நான் எவ்வளோ பயந்து ஓடி வந்தேன் தெரியுமா, உனக்கு ஒன்றும் ஆகலையே நல்லா தானே இருக்கேன்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன் ஃபியூசியான், நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னா நான் வந்து உன் கூட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா, நான் உன் கூட ஒன்றா இருக்கணும், அதான் என்னை ஒருத்தன் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான்ல, அவன் என்னை கொலை பண்ணுறதுக்குள்ளே நான் உன் கூட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னாலும் நடக்கலாம், எனக்கு 20 வயசு ஆக போகுதுலான்னு சொல்ல ஹீரோ இல்லை இல்லை சானியா அப்படிலாம் சொல்லாத, நான் கண்டிப்பாக யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் தெரியும் நீ காப்பாற்றிடுவேன்னு, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட ஒன்றாருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஏதேதோ ஆச்சு, 2 பேருமே ஒன்றாயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி குட் மார்னிங் சொல்ல இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட இங்கே பாரு ஃபியூசியான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்ததை உன்கிட்ட சொல்கிறேன், நான் உண்மையாகவே முதல்ல உன்னை பார்க்கும்போது உன்னை வந்து என்னோடய பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் போக போக உன் மேலே காதல் வந்துட்டு, ஆமாம் உண்மையாகவே அதுக்கப்புறம் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு, முதல்ல நீ என்கிட்ட வந்து தானாக காதலிக்கிறேன்னு சொல்லும்போது நான் மனசுக்குள்ளே எப்படியாட்டி இவனை வச்சு என்னை கொலை பண்ணுறவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் உன்னை உண்மையாகவே இவ்வளோ காதலிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, இனிமேல் நீ என் கூட இருக்க வேண்டாம், யாராட்டும் உன்னை ஏதாட்டும் செஞ்சிட போகிறாங்க, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு, நான் உனக்கு பணம் கூட தரேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இங்கே பாரு சானியா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் கடைசி முடியும் உன் கூட தான் இருக்க போகிறேன், நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட மட்டும்தான் சொல்ல ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சானியா ஸ்கூலில் இருக்கா. அப்போ இந்த லூசிய பொண்ணு வேணுக்குனே சானியா கிட்ட போய் சானியா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உன்னை ஒரு பையன் கொலை பண்ண வந்தால அவன் பேர் கூட எஃப்ல ஆரம்பிக்கும்னு சொல்லலை, ஏன் அவனோட பேர் வந்து ஃபியூசியா அப்படின்னு சொல்ல போகிறா. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ நேராக லூசியா கிட்ட போய் லூசியா இங்கே என்ன பண்ணுற, போ போ உனக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது, நீ இனிமேல் சானியா கிட்டவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறான். அப்பவும் கூட நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோ கிட்ட லூசியா ஏதோ சொல்ல வந்த நான் போய் அவகிட்ட கேட்டு வரேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினோட கையை பிடிச்சி சானியா நீ எங்கேயுமே போகக்கூடாது, அந்த லூசியா ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, அவள் என்னன்னாலும் தப்பு தப்பாக சொல்லுவா, அவள் சொல்கிற எல்லாத்தையுமே நீ நம்பாதன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவள் மனசுக்குள்ளே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அப்படி பூவோட நேராக ஹீரோயின் கிட்ட சானியா நான் உன்னை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு என்னோட காதலை ஏற்றுக்கோயேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா பக்கத்தில் நம்ம ஹீரோ நிற்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினோட தோள் மேலே கையை வச்சுட்டு அந்த பையன்கிட்ட நல்லா கேட்டுக்கோ, நானும் இவளும் லவ் பண்ணுறோம், நீ இனிமேல் இவகிட்ட வரக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அந்த பையன் சானியா கிட்ட இல்லை இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் சானியாவை தான் லவ் பண்ணுவேன், சானியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த பையன்கிட்ட இப்போ போறியா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவான். இருந்தாலும் அந்த பையன் சானியா எனக்கு தான் சொல்லிட்டு கத்திட்டே போக இங்கே ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு இதுக்கு மேலே யாரையாட்டும் லவ் பண்ண அவளை தான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப பொறாமப்பட ஹீரோயினும் சரி பாஸ் நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஃபோன் வந்துடும். அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி நிறைய ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இப்போது ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா, ஐ லவ் யூன்னு சொன்னல, அந்த பையனோட ஃபோட்டோவில் இப்போ ரத்தக்கரை வச்சுருக்கு. அதாவது நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோ பார்த்து
சிரிச்சிட்டே இருக்கான். ஒரு மாரி மிருகத்தனமா சிரிச்சிட்டே இருக்கான். இதெல்லாம் காமிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் தனியா பேசிக்கிறாங்க. ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, "ஃபியூசியான், நாளைக்கு எனக்கு வரையிற போட்டி இருக்கு. நீயும் வரியான்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோ, "இல்ல சானியா, என்னால வர முடியாது. நாளைக்கு எனக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்குன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஓவிய போட்டின்னு சொன்னல, அது வரைகிறதுக்காண்டி அப்படி நடந்து போயிட்டே இருப்பா. அப்போ யார் வராங்கன்னா, லூசியா தான் வரா. லூசியா நேரா ஹீரோயின் கிட்ட போய், "சானியா, ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, அந்த கொலை பண்ணுறவன் சொன்னல, உன்னை கொலை பண்ணுறவனோட கழுத்தில் வந்து ஒரு மாரி நெக்லஸ் இருக்கும். அந்த நெக்லஸ் எப்படி இருக்கும்னா பல்லு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கும். அப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாப்பா. ஏற்கனவே நம்ம ஹீரோவோட கழுத்தில் வந்து அதே மாதிரி தானே பல்லு இருக்கிற மாதிரி ஒரு செயின் பார்த்துருப்பா. இந்த செயினும் இவன் சொல்கிற செயினும் ஒரே மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே நடந்து போயிட்டே இருப்பா. அப்போ யாரை பார்க்குறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால, அந்த பையன் வந்து அழகாக நடந்து போயிட்டுருக்கான். அதே சமயம் பின்னாடி வந்து ஒரு ஆள் போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா, இன்னைக்கு ஓவிய போட்டிக்கு வரமாட்டேன்னு சொன்னா, ஆனால் இப்போ அந்த பையன் பின்னாடி போயிட்டுருக்கான். ஒருவேளை நான் தப்பாக பார்த்துருப்பேனுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, "சானியா, டைம் ஆயிடுச்சு, வா போகலான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவா. நம்ம ஹீரோயினும் அதை மறந்துட்டு அங்கேருந்து போயிடுவா. இப்போ ஓவிய போட்டி தான் நடந்துட்டுருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணால, அந்த பையனை தான் காமிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே போகிறான். அங்கே வந்து யாருமே கிடையாது. இப்போ அந்த பையன், "சானியா, சானியா, எங்கே இருக்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்க வரணும்னு சொன்னேன். எங்கே இருக்கன்னு?" சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தா அந்த பையன், "ஏய், நீ தானே சானியாவை லவ் பண்ணுற பையன். எதுக்காக இங்கே வந்த? சானியா தானே எனக்கு மெசேஜ் பண்ணா. அப்போ நீ தான் எனக்கு மெசேஜ் பண்ணியா? போடா, நான் இங்கெல்லாம் வரமாட்டேன், தள்ளி போன்னு" சொல்லிட்டு கீழே இறங்க போகிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, "உன்னை யார் விட போகிறா? இன்றைக்கி நீ செத்தேன்னு" சொல்லிட்டு அந்த பையனோட தலையிலேயே ஒரு கம்பி எடுத்து அடிச்சுட்டு அவனை வந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டுறான். கரெக்டாக அந்த பையனும் இறந்து போயிடுறான். அந்த ரத்தத்தை பார்த்த நம்ம ஹீரோ வந்து சந்தோஷத்தில் அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் இங்கே ஓவிய போட்டியை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ்லாம் வராங்க. போலீஸ் நேராக ஹீரோயின் கிட்ட அந்த லவ் பண்ணால ஒரு பையன், அந்த பையனோட ஃபோட்டோ காமிச்சு, "மேடம், இந்த பையன் நேற்று உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணானான்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோயின், "ஆமாம், எதுக்காக கேட்குறீங்கன்னு?" சொல்ல, உடனே போலீஸ், "இல்லை, இந்த பையனை கடைசியாக எங்கே பார்த்தீங்க? வேறு எங்கேயாட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் மேடம்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதான் அந்த பையன் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடியே போயிருப்பான்ல. இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயின் நேராக போலீஸ்கிட்ட, "இல்லை சார், நேற்று அவன் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லைன்னு" சொல்லிட்டு போய் சொல்லிடுவா. இப்போ போலீஸும் சரி மேடம் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்கிட்ட, "சார், ஒரு நிமிஷம், எதுக்காக அந்த பையனை பார்த்து விசாரிக்கிறீங்கன்னு?" கேட்க, உடனே போலீஸார், "ஒன்றும் இல்லைம்மா, அந்த பையன் இறந்து போயிட்டான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்காகவே இருக்கும். இப்போ ஹீரோயின் நேராக நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோவோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எங்கே போகிறான்னா, ஏற்கனவே நம்ம ஹீரோயின் கிட்ட பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்குது, அதுக்கு தான் போகிறேன்னு சொல்லியிருப்பான்ல. அங்கே போய் தேடி பார்ப்பா. அங்கே ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கிட்ட, "ஆமாம், ஃபியூசியன் இன்னைக்கு மேட்ச்க்கு வந்தானான்னு?" கேட்க, அதுக்கு அந்த பையன், "இல்லை, இன்னைக்கு ஃபியூசியன் மேட்ச்க்கே வரலன்னு" சொல்லிடுவான். இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், ஏற்கனவே அந்த பையன் மாடியிலேருந்து விழுந்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் போகிறா. அங்கே போய் எல்லார்கிட்டையுமே விசாரிச்சுட்டு இருக்கா. என்ன விசாரிச்சானா, யார் தள்ளிவிட்டான்னு நீங்கள் யாராவது பார்த்தீங்களான்னு அங்கே மக்கள்லாம் இருப்பாங்களா அங்கே கேட்க, உடனே அங்கே நிறைய பேர் வந்து தற்கொலைன்னு சொல்ல, ஒரு ஆள் மட்டும் அது கொலைன்னு சொல்லிட்டு வெளியே வரான். உடனே ஹீரோயினும் ஆர்வமாக அந்த ஆள்கிட்ட, "ஓ, கொலையா? நீங்கள் பார்த்தீங்களா? யார் தள்ளிவிட்டாங்கன்னு?" கேட்க, உடனே அந்த ஆள், "அதுவா? யார் தள்ளிவிட்டாங்க தெரியுமா? யார் தள்ளிவிட்டாங்க தெரியுமா? அது எனக்கே தெரியாது. நான் நிறைய நாடகத்துலலாம் பார்த்துருக்கேன். இதே மாதிரி மாடியிலேருந்து விழுந்தாலே யாராட்டும் தள்ளி விட்டு தான் விழுவாங்க. அதனால தான் நானே யூகிச்சு சொன்னேன்னு" சொல்ல, ஹீரோயின், "உண்மையை சொல்லுங்கள், யார் தள்ளிவிட்டா, யார் தள்ளிவிட்டான்னு கேட்டுகிட்டே இருக்க." அந்த ஆள் வந்து, "ஏம்மா, நீ தான் தள்ளி விட்டுருப்ப. அது எப்படி நீ மட்டும் யாராட்டும் தள்ளி விட்டாங்களான்னு வந்து கேட்க? எனக்கு தெரிஞ்சு ஓ மேலே தான் டவுட் இருக்குது. உண்மையை சொல்லு, நீ தானே அந்த பையனை தள்ளி விட்டேன்னு" சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேச, உடனே ஹீரோயின் அப்படியே அழுகுற மாதிரியும் நடிக்க ஆரம்பிச்சுட்டா. அழுதுகிட்டு எல்லாருக்கிட்டையுமே, "நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கெட்ட பொண்ணு கிடையாது. அதுவும் மாடியிலேருந்து விழுந்தால, நான் அவனோட லவ்வர். ஆமாம், நான் காதலி. அதனால தான் அவனை பற்றி விசாரிக்க வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி என் மேலேயே பழிய போட்டீங்க பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு" சொல்லிட்டு அப்படியே நடிப்புக்கு மேலே நடிக்க, அங்குள்ளவங்க எல்லாருமே, "சரிம்மா, சரிம்மா, அழாத, நீ வீட்டுக்கு போன்னு" சொல்லிடுறாங்க. கரெக்டாக அங்கே ஒரு டிரைவர் வரான். அதாவது கார் டிரைவர் நேராக ஹீரோயின் கிட்ட போய், "மேடம்,
அந்த மாடியிலேருந்து தள்ளிவிட்ட பையனை யாராட்டும் பார்த்தீங்களான்னு கேட்டிங்கல்ல, எனக்கு தெரியும். நான் வந்து அத வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். அதாவது என்னோட கார் கேமராவுல எல்லாமே பதிஞ்சிருக்கு. அந்த இடத்துல தான் என்னோட கார் நின்னுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா எனக்கு காசு தாங்கன்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகம். அது எப்படி நீங்க போலீஸ் கிட்ட குடுக்காம என் கையில வந்து குடுக்குறீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த கார் டிரைவர், "இல்ல மேடம், போலீஸ் கிட்ட குடுத்தா எனக்கு காசு கிடைக்காது. நீங்க எனக்கு காசு தருவீங்கல்ல? சீக்கிரம் சீக்கிரம் காசு தந்தா அந்த வீடியோன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வாங்கிட்டு வீட்டுக்கு போறா. வீட்ல ரொம்ப பயந்து பயந்து நான் நினைக்கிற ஆளா இருக்கக்கூடாது, நான் நினைக்கிற ஆளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ போட்டு பார்க்குறா. வீடியோல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ தான் அந்த பையனை மாடியிலேருந்து தள்ளி விடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பைத்தியமே பிடிச்சி போச்சு. எல்லா பொருளையும் எடுத்து உடச்சிட்டு, "ஃபியூசியான், நீயா இதெல்லாம் பண்ண? ஏன் இப்படி பண்ணுன்னு?" சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், "யாரா இருந்தா என்ன? நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன்னு" சொல்லிட்டு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த இடத்துக்கு வா, உன்னை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோக்கே தெரியாமல் அவன் பின்னாடி போய் அவனோட மண்டையிலேயே கம்பியை வச்சு அடித்து அவனை மயக்கமாக வச்சிடறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு மயக்கம் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறா, "என்னாச்சு சானியா, எதுக்காக என்னை கட்டி வச்சிருக்கேன்னு" சொல்ல, ஹீரோயின், "ஏய் நடிக்காத, நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் தெரிஞ்சு போச்சு. ஃபியூசியான், நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஏன்டா என்னை ஏமாத்தின, நீ தானே எஃப், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு." லூசியா சொன்னா, அவனோட கழுத்தில், அதான் எஃப்போட கழுத்தில் வந்து ஒரு பல்லு நெக்லஸ் இருக்குன்னு, அதே நெக்லஸை தான் நீயும் போட்டிருக்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணால, அந்த பையனையும் நீ கொலை பண்ணியிருக்க. ச்சே, நீ இவ்வளோ பெரிய மிருகமா, நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட அப்பா அம்மாவை ஏன்டா கொலை பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, "இங்கே பாரு சானியா, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க. நான் யாரையுமே கொலை பண்ணல. அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட ஏதாட்டு ஆதாரம் இருக்கான்னு கேட்க, ஹீரோயினும், "என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, இந்த வீடியோவில் பார்த்தியா, அந்த பையனை தள்ளி விடுறதே நீ தான் ஒரு மிருகம்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ ஒரு மாதிரி சோகமாயிட்டான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "சானியா, நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ரெட்டையர்கள். 2 பேருமே ஒரே நாளில் தான் பிறந்தோம். அவன் நல்லா தான் இருப்பான். அன்னைக்கு தான் நான் அவனை வித்தியாசமாக பார்த்தேன். அதாவது அவன் வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டான். அதே மாதிரியே டாக்டர் ஆகிறதுக்காண்டி பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் கையில் ஒரு சிக்கனை கொடுத்தாங்க. அவன் சிக்கனை எப்படி வெட்டினான் தெரியுமா? ஒரு மாதிரி மிருகத்தனமாக வெட்டினான். அதாவது ஆளை வெட்டினா எப்படி வெட்டுவாங்களோ அதே மாதிரி வெட்டினான். எனக்கே பார்க்க பயமாக இருந்துச்சு. அவனை சுற்றி இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? "உங்கள் தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஒரு சைக்கோவாக இருக்கான். சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலன்னா அவ்வளோதான். சீக்கிரம் சேர்த்திங்கன்னா சரி பண்ணிடலான்னு" சொன்னாங்க. என்னோட தம்பியை எனக்கே சேர்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவனை எப்படியாட்டு சரி பண்ணிடலாம் சொல்லி தான் நானே என்னோட தம்பி ஃபியூட் ஆயு கிட்ட போய், "டேய் தம்பி ஃபியூட் ஆயு, கொஞ்ச நாள் மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருடா, அதுக்கப்புறம் அண்ணனே வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு" சொன்னேன். ஆனால் அவன் வந்து, "இல்லைண்ணா, நான் போக மாட்டேன்னு" சொன்னான். கடைசியில் என்னோட பேரை சொல்லி, "டே ஃபியூசியன், ஒன்று சும்மா விட மாட்டேன்னு" சொன்னான். அப்பவும் கூட எனக்கு மனசு கேட்கல. என்னோட கழுத்தில் இருந்த அந்த பல்லு மாதிரி நெக்லஸ் இருக்குல்ல, அதே மாதிரி என்கிட்ட இன்னொன்று இருந்துச்சு. அது என்னோட தம்பிக்கு போட்டு, "டேய் தம்பி, இந்த நெக்லஸ் வந்து நம்மளோட பரம்பரையோட நெக்லஸ் தான். உன்னோட கழுத்துலேயே இருக்கட்டும். நான் சீக்கிரமாகவே ஒன்று கூப்பிட்டு வந்துடுவேன்னு" சொன்னேன். ஆனால் அவன் என்னை வந்து ரொம்ப முறைச்சிட்டே போனான். அப்போ எனக்கு தெரில. என்னோட தம்பியை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிற வழியில் என்னோட அசிஸ்டன்ட் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னான் தெரியுமா? "சார், உங்கள் தம்பி வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கன்னு" சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட தம்பியை நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன். ஆனால் அவன் எனக்கு கடைசி முடி கிடைக்கவே இல்லை. 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதாவது என்னோட அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, "கடைசி என்னோட தம்பி உன்கிட்ட தான் பேசினாங்கன்னு" சொன்னாங்க. அதாவது என்னோட தம்பி உன்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னானா. அதுக்கப்புறம் தான் என்னோட தம்பி இன்னுமே காணாமல் போனான். நான் என்ன நினச்சேன்னா, சரி உன்கிட்ட தான் இருப்பான், நான் எப்படியாட்டு கண்டுபிடிக்கணும்னு நினச்சி தான் உன்கிட்ட வந்தேன். ஆனால் உன்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னையே அறியாமல் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். இப்போ நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ சானியா, என்னை நம்பு, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, "என்ன நீ சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் ஓ முகம் தான் இருக்குது. அது எப்படி நீயும் உன் தம்பியும் ஒரே மாதிரி இருக்கீங்க? என்னை பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? உன்கிட்ட ஏதாட்டு ஆதாரம் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அந்த ரூம்குள்ளேயே அந்த பல்லு நெக்லஸை நீ எடுத்தல, ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச?" "இல்லை, இதெல்லாம் நம்ப முடியல. நீ தான் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கா. நேற்று கூட என்கிட்ட பொய் சொல்லிட்டு தான் போயிருக்க. பேஸ்கெட் பால் மேட்ச் விளாட்றேன்னு தானே சொன்னேன். ஆனால் அங்கே இல்லையே. என்ன நடந்துச்சு? என்கிட்ட பொய் சொல்லாத, இப்போவுமே உன்னை கொலை பண்ணிடுவேன்னு" சொல்ல,
உடனே ஹீரோ அழுதுகிட்டே, சானியா நீ கேட்குறது எல்லாமே நியாயம்தான். அன்னைக்கே வந்து என்னோட தம்பி தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயம். ஏன் தெரியுமா? என்னோட தம்பி தான் உன்னோட அப்பா அம்மா எல்லாரையுமே கொன்று இருக்கான். அது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னை வெறுத்துட்டேன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பேஸ்கெட் பால் மேட்ச் விளாட்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் போகிற வழியில் எல்லாருமே ரோடை வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அண்ணா வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ரோட்டுக்கு அடியில் ரொம்ப குழி எல்லாமே இருக்குடா. அது மட்டும் இல்லாமல் நிறைய மறைமுகமான பொருள்லாம் இருந்துச்சுடா. அதனால தான் ரோடை சரி பண்ணிட்டு இருக்கோம்டா. நீ வேற ஏதாட்டு சைடோடி போன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அன்னைக்கு என்னோட தம்பி இருந்த இடத்த தேடி பார்த்தோம்ல, எதுவுமே கிடைக்கல. அந்த பல்லு மட்டும் தானே கிடச்சிச்சு. ஆனால் அங்கே நிறைய பொருள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது இந்த ரோட்டை எப்படி உடச்சி கீழெல்லாம் பொருளை ஒளிச்சு வைக்காங்களோ அதே மாதிரியே ஏதாட்டும் உடச்சி அதுக்கு கீழே பொருளை ஒளிச்சு வச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் அதே வீட்டில் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன். அங்கே ஒரு பெஞ்சுக்கு கீழே ஓட்டை இருந்துச்சு. அது உள்ளக்க ஒரு பெட்டி இருந்துச்சு. அதை எடுத்தேன். அது உள்ளக்க ஒரு பயங்கரமான கேசட் இருந்துச்சு. அது உள்ளக்க என்ன வீடியோ இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு ஒரு பையன் உன்கிட்ட வந்து பேசினால, அதுக்கப்புறம் அந்த பையன் காணாமல் போனால. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்னோட தம்பி தான் அந்த பையனை கடத்தி வச்சு அந்த பையனை 100 தடவைக்கு மேலே கத்தியால் கொலை பண்ணியிருக்கான். அதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி உன்னை ஏதாட்டு பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு தான் உன்னை பார்க்க ஓடி வந்தேன். ஆனால் நீ இப்படி கட்டி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஆதாரம் கேட்டியே, அந்த வீடியோவில் நல்லா பாரு. என்னோட தம்பிக்கு சின்ன வயசில் கீழே விழுந்ததுனால காது பக்கம் ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். ஆனால் ஏன் காது நல்லா இருக்கும். நல்லா பாரு, அவன் திரும்பும்போது அவனோட காதை பாருன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அந்த வீடியோவில் காதை பாப்பா. அதில் தழும்பு இருக்கும். நம்ம ஹீரோவோட காதில் தழும்பு இருக்காது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் புரிய வருது. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கட்டை எல்லாத்தையுமே அவுத்து விட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தெரியாதனமாக சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, இல்லை இல்லை, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னோட தம்பி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். சீக்கிரம் வா, இது எல்லாத்தையுமே நம்ம போலீஸ்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி நாங்கள் பார்த்துக்குறோம், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு 20வது பிறந்த நாள். அப்போ நம்ம ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. இதை எல்லாத்தையுமே யார் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பி ஃபூட் ஆயும் அதே மாதிரி இந்த லூசியா பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட தம்பி ஃபூட் ஆயிருக்கான்ல, அவன் லூசியாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, அங்கே இருக்கா பார்த்தியா, அதான் அந்த சானியாவை எப்படியாட்டு கடத்தி கூப்பிட்டு வரணும்னு சொல்ல, அந்த லூசியாவுக்கும் வேறு வழி இல்லாமல், சரி பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளான் போட்டுட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு, இதுதான் உன்னோட பிறந்தநாள் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை கொடுக்குறான். மோதிரத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறான்னா, சானியா இந்த மோதிரத்தில் ஒரு கேமரா வச்சுருக்கேன், நீ எங்கே இருந்தாலும் இது கண்டுபிடிச்சி சொல்லிடும், எப்போவுமே இந்த மோதிரத்தை அவுக்காதன்னு சொல்ல, ஹீரோயினும் கண்டிப்பாக இதை என்னோட விரல்லே போட்டுக்கிறேன், நான் இந்த மோதிரத்தை எப்போவுமே தொலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆசையாக போட்டுக்கிறா. 2 பேருமே அழகாக பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறா. அங்கே தான் பின்னாடி லூசியா வந்து நம்ம ஹீரோயினுக்கு கர்ச்சீஃபில் மயக்க மருந்து தடவி அப்படியே மூக்கு மேலே வச்சிடறா. நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நேராக ஹீரோயினை ஒரு காரில் உட்கார வச்சுட்டு நம்ம லூசியா மறைஞ்சிருக்கா. கரெக்டாக அந்த காரை யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பி தான். இதை தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறான். பார்த்துட்டு நேராக தம்பியோட காரை நின்றுடான்னு சொல்லிட்டு துரத்திட்டே போக, ஆனாலும் நம்ம ஹீரோவோட தம்பி கடத்திட்டு போயிடுறான். அதே சமயம் இந்த லூசியாவை நம்ம ஹீரோ பார்த்துடுறான். ஹீரோ நேராக லூசியாவோட கழுத்தை பிடிச்சி, லூசியா, என்னோட சானியாவை அவன் எங்கே கூப்பிட்டு போகிறான், இப்போ சொல்கிறியா இல்லையா, அப்படி இல்லை நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்ல, உடனே லூசியாவும் பயத்தில் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி போக, அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கா. அப்போ வில்லன் நேராக ஹீரோயினோட கண்ணத்தில் கையை வச்சு, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ, நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, இன்னைக்கு நான் உன்னை அடையாமல் விட மாட்டேன், நீ எனக்கு தான் சொல்லிட்டு ஹீரோயினை அப்படி தொட போகிறான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் முழிச்சிடுறா. முழிச்சு பார்த்துட்டு, நீ வந்து ஃபூட் ஆயு தானே, எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஃபியூசியனோட தம்பி தானே, நீ கெட்டவன், தள்ளி போடா, என்னோட அப்பா அம்மாவை நீ தான் கொன்ன, தள்ளிப்போன்னு சொல்ல, உடனே வில்லனும் ஹீரோயின் கிட்ட, பரவாயில்லையே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு, சரி நீ எனக்கு தான். சானியா, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா, நான் எப்படி ஃபியூசியனை உன்கிட்ட சிக்க வச்சேன்னு தெரியுமா, எல்லாமே என்னோட பிளான் தான், நான் தான் வேணுக்குன்னே உன்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னேன். இந்த விஷயத்தை எல்லாம் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி என்னோட அண்ணனோட காதுக்கு போக வச்சேன். எப்படி பார்த்தியா என்னோட பிளான், இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்
தெரியுமா? அப்பதான் என்னோட அண்ணன் என்னை தேடி வருவான். உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பழகுவான். உன்கிட்ட இப்போ ரொம்ப உயிரா இருக்கல்ல, அவனோட உயிரையே நான் இப்போ கொலை பண்ண போறேன். நீ செத்து போயிட்டனா என்னோட அண்ணன் அவ்வளோதான் க்ளோஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருவான். அவனே சோகத்துல மூழ்கி எங்கேயாட்டு போய் தற்கொலை செஞ்சுப்பான். அதுதான் நான் அவனுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை. அது மட்டும் இல்லாம இப்போ நான் உன்னை அணு அணுவா அனுபவிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கொலை பண்ண போறேன். சரி நாம இப்போ விளையாடலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போறான். உடனே ஹீரோயின் வந்து அந்த வில்லனோட கன்னத்திலேயே அரைஞ்சு, யார் சொன்னா நீ தான் என்ன தடவை தொட போறேன்னு? ஏற்கனவே ஒருத்தன் என்னை தொட்டுட்டான். யாருன்னு தெரியுமா? உன்னோட அண்ணன், அதான் ஃபியூசியான். அவன் தான் என்ன அனுபவிச்சான் உனக்கு தெரியுமான்னு கேட்க, உடனே இந்த வில்லனுக்கு செம்மையா கடுப்பாயிட்டு வில்லன் நேரா ஹீரோயினோட கன்னத்திலேயே அரைஞ்சு, எதுக்கு நீ அவனோட பேரை சொல்ற? என்னது அவன் ஒன்று அனுபவிச்சுட்டானா? பரவாயில்ல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவனும் நானும் ஒரே இதுதான், ஒரே ரத்தம் தான். அதனால ஒருவேளை உனக்கு குழந்தை பிறந்தா கூட அது என்னோட குழந்தைய தான் இருக்கும். இப்போ நீ சாக போற, உன்னை கொலை பண்ண போற. முதல்ல உன்னை அனுபவிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறான். ஹீரோ நேராக அந்த வில்லனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, உடனே அந்த வில்லன் சிரிச்சுக்கிட்டு, என்னது நான் பண்ணனா? எல்லாமே நீ தான் பண்ண. நீ என்னெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் ஒரே வயிற்றுல தான் பிறந்தோம், அதே மாதிரி ஒரே நாளில் தான் பிறந்தோம். ஆனால் நீ ஒரு செகண்ட் என்னோட முன்னாடி பிறந்துட்ட. அதனால எல்லாருமே ஒன்று மட்டும் தான் பெருசாக பார்த்தாங்க. உன்னோட பிறந்த நாளும் என்னோட பிறந்த நாளும் ஒரே நாள் தான். ஆனால் நீ தான் ஃபஸ்ட்டு அந்த கேக்கை வெட்டுவேன், அதுக்கப்புறம் தான் நான் வெட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கேக்கு எப்போ பார்த்தாலும் சாக்லேட் கேக். உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு சாக்லேட் கேக்கே பிடிக்காது. இருந்தாலும் அதை என்ன சாப்பிட சொல்லுவாங்க. உனக்கு பிடிக்காதது மிச்சம் தான் எனக்கு. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. உனக்கு பிடிச்சது எனக்கு. ஆனால் உனக்கு வந்து எதுவுமே பிடிச்சது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். எப்படி நல்ல ஐடியாவாக இருக்குல்ல? உன்னை நான் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா உன் மேலே மட்டும்தான் நிறைய பாசம் காமிச்சாங்க. ஆனால் என் மேலே அப்படி கிடையாது. உன்னோட கம்மி தான். அதனாலே உன் மேலே எனக்கு வெறுப்பாகி போச்சு. ஆமாம், எனக்கு எப்படியாட்டும் உன்னை வந்து கொலை பண்ணணும். உன்னோட சொத்து எல்லாமே எனக்கு தான். நீ வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிகிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும், என்ன தம்பி சொல்கிறேன், நீ இன்னுமே என்னோட தம்பி தான் சொல்லிட்டு பேச போகிறான். ஆனாலும் தம்பிக்காரன் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை கொலை பண்ண போக கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கம்பி எடுத்து அந்த வில்லனோட மண்டிலே போட அந்த வில்லன் வந்து மயக்கம் போட்டு விழுறான். இருந்தாலும் மறுபடியும் அந்த வில்லன் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோவை கொலை பண்ண பார்க்க கரெக்டாக அங்கே போலீஸ் வந்து வில்லனை துப்பாக்கியால் சுட்டுடுறாங்க. அந்த இடத்துல வில்லன் வந்து செத்து போயிடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோவை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து குணப்படுத்திடுறா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.